பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். தேவ பிள்ளையே, 2026 வருஷத்துல வந்திருக்கிறது. ஆண்டவருடைய சுத்த கிருபை. அவருக்கு எல்லாரும் நம்ம நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா நம்ம மேல இருந்து அது ஒரு கடமையாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, 2025 வருஷத்துல நம்மளுடைய வாழ்க்கையில அப்பா எவ்வளவு நன்மையான காரியங்கள் அவர் செய்திருக்கிறார். இந்த வருஷத்திலையும் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை நம்ம வாசிக்கலாமா? சங்கீதம் 126 சங்கீதம் 5வது வசனம் இவ்விதமா சொல்லுகிறது, கண்ணீரோடு விதிக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். தெய்வ பிள்ளையை, 2025 வருஷத்துல உன்னுடைய கண்ணீருக்கு பதில் வராம இருக்கலாம், சில பிரச்சனைகளிலிருந்து பதில் வராம இருக்கலாம். ஆனா இந்த வருஷம் அப்படி இருக்காது. உன்னுடைய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் பதில் கொடுக்குவார் என்று பைபிள் சொல்கிறது. கண்ணீரோடு நீங்க விதிச்சீங்க, கம்பீரத்தோடு 2026 வருஷத்துல நீங்கள் அறுக்க போவீங்க. தெய்வத்திலேயே உன்னுடைய கண்ணீர் தேவ சமூகத்துல விடுக வேண்டும். தேவ சமூகத்தை 2026 வருஷத்துல இன்னும் அதிகமாக தேட வேண்டும் என்று அப்பா உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய பிரச்சனைகள் எது இருந்தாலும் எந்த மனிதர்கள்கிட்ட போய் சொல்லாதீங்க, எந்த மனுஷன்கிட்ட போயிட்டு உன் குறைகளை சொல்லாதீங்க. உனக்கு விசாரிக்கிறவர், உன்னை தேற்றுகிறவர், உன்னை அன்பு காட்டுகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட வந்து சொல்லுங்க, உங்களுடைய துக்கம் அவர் சந்தோஷமாக மாற்றுவார். கண்ணீரோடு விதிக்கிறவர்கள் கம்பீரத்தோடு நீங்க இந்த வருஷத்துல நீங்கள் அறுப்பீங்க. கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உன்னோட பேசினான் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.